பாட்டாளி தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பிற்குரிய தமிழர்களே, இன்றைக்கு நாம் நம்முடைய எரிதனல் வலையொலியில் எதை பற்றி பேசப் போகிறோம் என்று சொன்னால், நம்மோடு நெருக்கமான தொடர்பில் இருந்த நம்முடைய அன்பு தங்கை ஆற்றல் மறத்தி காளியம்மாள் முடிவை பற்றி தான் அலசி ஆராயப் போகிறோம். ஏனென்று சொன்னால், கடந்த 1.5 ஆண்டு காலமாக என்றைக்கு காளியம்மாளையும் நத்தம் சிவசங்கரனையும் 2 பிசுறுகள் கட்சிக்குள் அதை போகிற போக்கிலே அப்படி தட்டிவிடலாம் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழர் சீமான் அவர்கள் என்னைக்கு யாரிடமோ அலைபேசியில் பேசி அது பதிவு செய்யப்பட்டு திட்டமிட்டு வெளியே பரப்பப்பட்டது. அந்த சூழலிலிருந்து காளியம்மாள் ஒரு சர்ச்சைக்குரிய அம்மாளாக பேசு பொருள் ஆனார். பிறகு எப்படியோ தேர்தலில் இடமும் கொடுக்கப்பட்டு தேர்தலில் களமாடினார். நாடாளுமன்றத்துக்கு ஏறக்குறைய 1,25,500 வாக்குகள் என்ன நினைக்கிறோம். தமிழ்நாட்டிலே கூடுதலான வாக்குகள் பெற்றவர் அவர்தான், சிவகங்கை அடுத்து. அந்த அளவுக்கு தமிழ்நாடு முழுவதும் பேசு பொருளாகி, பிறகு அந்த கட்சியிலே சேர்கிறார் காளியம்மாள், இந்த கட்சியிலே சேரப்போகிறார் காளியம்மாள், வந்த கட்சியிலே பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார் காளியம்மாள், நொந்த கட்சியிலிருந்து தூது விட்டு கொண்டிருக்கிறார்கள் காளியம்மாள். இப்படி கதை கதையாக வண்ண வண்ண சுருள்கள் விடப்பட்டன. இந்த சுருள்கள் யாரால் விடப்பட்டன என்று சொன்னால், பெரும்பான்மையான நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய கருத்து குருடர்களான தற்குறிகளால் தான் பரப்பப்பட்டது. நம்மோடு நெருக்கமான தொடர்பில் அன்பு மகள் காளியம்மாள் இருந்தால், நானே கூட கடந்த ஆண்டு ஒரு ஆர்ப்பாட்டத்திற்கு திருநெல்வேலிக்கு அழைத்தேன். யார் அழைப்பையும் ஏற்காத என்னுடைய அன்பு மகள் அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு கச்சத்தீவு பற்றியும் மது ஒழிப்பு பற்றியும் பெண்களுடைய உரிமைகளை பாதுகாப்பது பற்றியும் விளக்கமாக பேசினார். ஊடகவிய நண்பர்களையும் சந்திக்க வைத்தேன். இரண்டாவது, நீண்ட நாட்கள் ஆனால் கூட என் வாழ்க்கை துணைவியார் மறைந்ததை வீட்டில் வந்து கேட்கவில்லை என்பதற்காக அங்கே அடக்கம் செய்யப்பட்டுள்ள அந்த நடுகள் இருக்கிற பகுதிக்கு வந்து மாலை வைத்து வணக்கம் செலுத்தி விட்டு போனார். பிறகு தொலைபேசி தொடர்பிலே தான் அப்போதைக்கப்போது எப்படியெல்லாம் புரளிகள் வருகிறது, பூகம்பங்கள் கிளப்பி விடப்படுகிறது, அன்பு மகளே என்ன முடிவு செய்திருக்கிறீர்கள் என்று அக்கறையோடு கேட்டு வந்தோம். அப்பா, நான் இன்னும் முடிவு செய்யவில்லை, விரைவில் நல்ல முடிவு எடுப்பேன், அடுத்த களப்பாய்ச்சலுக்கான முடிவை எடுப்பேன், எடுக்கும்போது உங்களிடத்தில் சொல்லிவிட்டு எடுக்கிறேன் என்று சொன்னால், அவருக்கு என்ன கால சூழலோ நெருக்கடியோ தெரியவில்லை. நம்மிடம் கேட்காமலே இப்பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர், மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் என்ற எதிர்க்கட்சி தலைவர் பச்சை தமிழர் எடப்பாடியோரோடு போய் சேர்ந்து விட்டார். சேர்ந்ததோடு மட்டுமில்லாமல் அதிலே பதிவு செய்யப்பட வேண்டிய செய்தி என்னவென்று சொன்னால், தமிழீழ விடுதலைக்கோ அல்லது அந்த விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்த புரட்சியாளர் தேசிய தலைவர் வேதகவி பிரபாகரனை பற்றியோ நம்முடைய அண்ணன் பச்சை தமிழர் எடப்பாடிக்கு தெரியுமோ தெரியாதோ நமக்கு தெரியவில்லை. ஆனால் இனிமேலும் நீங்கள் தெரியாமல் இருக்கக்கூடாது. தமிழீழ விடுதலை போராட்ட வரலாற்றை நீங்கள் அறியாமல் இருக்கக்கூடாது. தேசிய தலைவர் பிரபாகரனை நீங்கள் புரியாமல் இருக்கக்கூடாது. அதற்காகவே இந்த புத்தகத்தை வழங்குகிறேன் என்று தேசிய தலைவர் மேதகவி பிரபாகரனார் படம் பொறித்த புத்தகத்தை ஒரு ஜனநாயக அடிப்படையிலான ஒரு மாபெரும் இந்த நாட்டை ஆண்ட கட்சி, ஆள போகிறோம் என்று சொல்லுகிற கட்சி, முன்னாள் முதலமைச்சர் இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு எடப்பாடியார் கையில் தேசிய தலைவர் பிரபாகரன் படம் பொறித்த அவருடைய வரலாற்று புத்தகத்தை கொடுத்து காளியம்மாள் சேர்ந்திருக்கிறார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்று சொன்னால், ஒவ்வொரு தமிழனும் பாராட்டப்பட வேண்டிய அரிய செயல் இது. அதை விட்டுவிட்டு
காளியம்மாள் நாம் தமிழர் கட்சி மேடைக்கு எப்படி வந்தார்? காளியம்மா எப்போது வந்தார்? நாசகார ஸ்டெர்லைட் ஆலை ஏறக்குறை 20 ஆண்டு கால உடன்படிக்கை முடிந்து விட்டது. மாண்புமிகு முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அப்போலாவிலே படுத்து விட்டார். அப்பொழுது இடைக்கால முதலமைச்சராக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன்னை ஐக்கியப்படுத்திக் கொண்ட, தன் மகனையும் ஐக்கியப்படுத்திக் கொண்ட ஓ பன்னீர்செல்வம் பெற வேண்டியதை பெற்றுக்கொண்டு 346 குறுக்கம் நிலத்தை ஓ பன்னீர்செல்வம் யாருக்கும் தெரியாமல் அனில் அகர்வாலாவுக்கு கொடுத்து விட்டார். புரட்சி புரட்சி என்று பேசுகிறீர்கள் தம்பி, எங்கள் மாவட்ட மக்கள் புரட்சிக்கு அநியமாக இருக்கிறார்கள், அனுமதி தாருங்கள் என்று. யாரிடம்? நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் என் அன்பு தம்பி ஆற்றல் மறவன் என்றே சொல்கிறேனே செந்தமிழர் சீமானிடம் உடனே அண்ணா போராட்டத்தை தொடங்குங்கள் என்றார். 2017ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 3ஆம் தேதி தம்பி வேல்ராசு ஏற்பாட்டிலே 500க்கும் மேற்பட்ட நாம் தமிழர் கட்சி தம்பிகள் போராட்டத்துக்கு அணியமாக இருக்கிறார்கள். என் தலைமையில் போராட்டத்துக்கு முதல் நாள் ராவணன்குடியிலிருந்து செந்தமிழர் சீமான் தான் என்னை வழி அனுப்பி தூத்துக்குடிக்கு, ஆழ்வார்த்தங்கையனுடைய இல்லத்துக்கு போகவில்லை, நேர தூத்துக்குடியில் போய் ஒரு தோழர் வீட்டில் தங்கி காலையில் குளித்து விட்டு போராட்ட களத்திற்கு போனோம். அப்பொழுதே புரட்சி தொடங்கி விட்டது. அதன் விளைவாகத்தான், அந்த புரட்சிகர உரிமை குரலின் விளைவாகத்தான் நூற்றுக்கணக்கான ஊடகங்களில் நான் வெளிப்படுத்திய செய்தி காட்டு தீயாக பரவி அனைத்து மக்களும், வேளாண்குடி மக்கள், வணிக பெருங்குடி மக்கள், மீனவ தமிழர்கள், சாலையோர கடை வணிகர்கள், பொதுமக்கள் என அனைத்து தரப்பினரும், அனைத்து முற்போக்கு சிந்தனையாளர்களும், மனித உரிமை காவலர்களும், இயற்கை வள சுற்றுச்சூழல் பாதுகாவலர்களும் ஒருங்கிணைந்து மிகப்பெரிய போராட்டமாக வெடித்தது. குமாரரெட்டியாபுரத்திலே மக்கள் அங்கே பட்டினி போராட்டம் இருந்தார்கள். செந்தமிழர் சீமான் வருகிறார், மக்களை ஆதரிக்க. போராட்டத்துக்கு அடித்தளமிட்ட எனக்கே சொல்லாமல் வரார். இப்படிப்பட்ட நிலையில் இந்த நாசகார ஸ்டெர்லைட் போராட்டத்தின் விளைவாக வியனரசை துப்பாக்கி சூட்டுக்கு பிறகு தொடர்ந்து அந்த களத்தில் நான் நின்றதுனாலே கட்சியிலிருந்து நீக்கினார். யாரு? என் தம்பி செந்தமிழன் சீமான். அந்த சூழலில் தான் 2 பேர்களை, ஒருவரை அடையாளப்படுத்துகிறார் மேடையிலே, இன்னொருவரை தேடி நாடி ஓடுகிறார். யார் இந்த 2 பேரு? மேடையிலே வியனரசு இழப்பை சரிகட்ட அடையாளப்படுத்தப்பட்டவர்தான் என்னுடைய அன்பு மகள் புரட்சி தமிழச்சி வீர மரத்தி காளியம்மாள். அப்புறம் வியனரசு பேர் இருக்கிறதை போல அது வரைக்கும் வேப்பம் காயா கசந்தது. யாரு? நம்ம ஐயா ஆசான் பேர் மணியரசர் தஞ்சாவூர்ல. அவரை தேடி வியனரச கட்சி விட்டு நீக்காச்சு. தமிழ் தேசியம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அவரை விட மூத்தவர், அவர் எனக்கு இளையவர், ஆகவே மூத்தவர், தமிழ் தேசியத்திலே இளையவர், அது சீமானுக்கு தெரியாது. மணியரசனை நாடி இருவரையும் மேடையிலே அமர்த்தி பக்கத்தில் உட்கார வைத்து இந்த நாடகமெல்லாம் நல்ல திரை கதை வசனம் எழுதி படம் எடுக்கக்கூடிய, எடுத்தாரா என்னன்னு நமக்கு தெரியாது. அவர் எடுத்த படம் எதுவும் அப்படி ஒன்றும் பேசு பொருளானதாக தெரியல. ஆனால் நல்ல கதை சொல்லுவார் என் தம்பி சீமான். அப்படிப்பட்ட கதை சொல்லியான செந்தமிழர் சீமான் காளியம்மாளை அறிமுகப்படுத்தினார், மணியரசனை அரவணைத்து கொண்டார். இந்த நிலையில்தான் மிகச்சிறந்த பேச்சாளராக நானே வியந்து போயிட்டேன். நம்முடைய ராமநாதபுரம் மாவட்டத்திலே அங்கே எரிவாயு, எரிக்காற்று, எரி எண்ணெய் எடுக்கக்கூடிய அந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம் குறித்து ஒரு செய்தியாளர் கூட்டம் என்னை தான் ஏற்பாடு செய்ய சொன்னாங்க. நான் மக்களுக்காக அந்த பணிகளை செய்தேன். அப்பொழுது அருகில் இருந்து பார்த்தேன். கடல் வளத்தை பற்றி, நீர் வளத்தை பற்றி, நிலவளத்தை பற்றி, ஹைட்ரோ கார்பன் என்கின்ற அந்த எரி கிணறுகள் தோண்டப்பட்டால் இந்த மண்ணும் மண்ணை சார்ந்த வேளாண் தொழிலும் என்ன ஆகும், கடல் வளம் என்னாகும், அவ்வளவு அறிவியல் தொழில்நுட்பத்தோடு புள்ளி விளக்கத்தோடு அன்புமகள் காளியம்மாள் ஊடகவியலாளர்கள் கேள்வியை கேட்க முடியாத அளவுக்கு பேசிய அந்த ஆற்றலை நான் பார்த்தேன். இன்றைக்கு காளியம்மாள் அவர் சொல்லியிருக்கிறார்,
நான் எந்த கட்சியில் சேர வேண்டுமானால் ஒரு தமிழன் தலைமையில் தான், என்னுடைய கொள்கை தான் அது. ஆனாலும் கொஞ்ச நெஞ்ச திராவிடம் இருப்பதனால எடப்பாடி கூட நம்ம சேர முடியாது. அதே போல மக்கள் முன்னே ஏதோ ஒரு இளவு கட்சி வச்சிருக்காரு டிடிவி தினகரன், அவரு கூட சேர முடியாது. இப்போ புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் அம்மையார் சசிகலா சேர முடியுமா? சேர்ந்தேன்னா நான் தான் பொதுச் செயலர், சேருவனா? ஒருபோதும் சேர மாட்டேன். இன்றைக்கு சொல்லிக் கொள்கிறேன், நாம் தமிழர் கட்சி தற்குறிகளே, நீங்கள் போடுகிற பதிவுகளை, இழிவான பதிவுகளை, தரக்குறைவான பதிவுகளை படித்து கொண்டுதான் இருக்கிறோம். இப்படிப்பட்ட தற்கொலைகளை தான் சீமான் உருவாக்கி இருக்கிறார் என்ற வேதனை தான், வேற ஒன்றும் இல்லை. நீ என்ன சொன்னாலும் கடுகு சிறுத்தாலும் காரம் போகாது என்பதை போல நாங்கள் இமயமாக வளர்ந்து நிற்கிறோம், உயர்ந்து நிற்கிறோம். நீங்கள் எங்களை அந்த கூழாங்கற்கள் சாட்டை துரைமுருகன் போன்ற, கொடும்பாவனம் கார்த்திக் போன்ற கயவர்கள் எதுவும் செய்து விட முடியாது. அழிந்தால் அழிவோம், வென்றால் வெல்வோம். இல்லையில் அடுத்த தலைமுறைக்கு தமிழ் தேசிய களத்தை கடத்தி விட்டு எங்கள் கடமையை நிறைவு செய்துவிட்டு இந்த மண்ணுல இருந்து விடைபெறுவோம். பிழைக்கவா வழியில் ஒரு பெட்டிக்கடை வைத்து கூட பிழைத்துக் கொள்வோம். இல்லையானால் இடுகாட்டுக்கு போய் நாங்களே குழியை தோண்டி அதற்குள்ளே படுத்து எங்களுக்கு நாங்களே மண்ணை மூடிக்கொண்டு மறைந்தாலும் மறைமையை தவிர இந்திய திராவிட கட்சிகளுடன் ஒருபோதும் சேர மாட்டோம். தங்கச்சி காளியம்மா களமாடன்னு நினைக்கிறா, அரசியல் செய்ய நினைக்கிறா, ஒரு தமிழர் தலைமையில் இணைவோம் என்று நினைக்கிறா. திராவிட முன்னேற்ற கழகத்தில் காளியம்மாள் போய் சேர்ந்தால் சேர்க்க மாட்டோம் என்று சொல்வார்கள். அட முட்டாள் தற்கொலைகளே, அந்த தங்கையை தமிழச்சியை இழிவுபடுத்துறீங்க, கொச்சைப்படுத்துறீங்க. அதிமுகவை பற்றி பேசியது, எம்ஜிஆரை பற்றி பேசியது, ஜெயலலிதாவை பற்றி பேச, நீங்க பேசுறது பேச்சா? அம்மையார் ஜெயலலிதாவை பற்றி, மக்கள் தலைவர் மாக்கோராவை பற்றி, கலைஞர் கருணாநிதி மரணம் அடைந்தனால அடிபட்டு தெரியாதா சீமான்? அடிபட்டாரா இல்லையா? வியரச பக்கத்தில் இருந்தனா துரும்ப விழவிடுவன் அவர் மேல. அப்புறம் மூக்காமுத்து மறைந்து விட்டார், நாங்கள் துக்கம் கேட்கிறோம், போய் மண்டிட்டீங்களா இல்லையா? மண்டியிடாத மானம், விழுந்து விடாத வீரம். என் தம்பி செந்தமலன் சீமான் எச்சரிக்கையாக கவனிக்க வேண்டும். அரசியலுடைய தொடக்கமே காவல்துறையை மண்டியிட்ட வரலாறு. பேச வரீங்களா? சான்று ஆவணத்தை நான் காட்டுறேன். இந்த மாதிரி வெட்கக்கேடான செயற்பாடுகளில் இன்றைக்கு காளியம்மாளை பற்றி பெரிய பதிவு போடுறான். அந்த குடும்பாவனம் கார்த்திகிற கயவன், அவனை பற்றி எடுத்து விட்டு ஆவணமெல்லாம் வச்சிருக்கிற. எடுத்து விட்டோம்னா நாரி போகும், நாரி. என்னது கோடிக்கா கும்பலச்சியா ஏதோ ஒரு தங்கச்சி போட்ட பதிவு, அவன் எழுத மடல்லாம் இருக்கு. பிச்சு விடும் பிச்சு. காளியம்மாள் ஒரு தமிழச்சி உங்களோடு இருந்தால் என் தம்பி சீமான், என் தங்கையை நான் வாழ்த்துகிறேன். ஏற்கனவே அவரை அனைத்து அண்ணாத்தரோட முன்னேற்ற கழகத்தில் தான் பிள்ளையும் கிள்ளி விட்டுக்கிட வேண்டியது, தொட்டிலையும் ஆட்டி விட்டுக்கணும். இன்றைக்கு ஒரு செய்தி கொடுக்குற, தங்கை எங்கிருந்தாலும் வாழ்க. நான் அண்ணாத்தரை காப்பீடு சேர்ப்பேன், எங்கிருந்தாலும் வாழ்க. அந்த பாட்டை இவர் எங்கிருந்தாலும் வாழ்க, சம்பத்து வாழ்க அப்படின்னு, அவர் வாழ்க இவர் வாழ்கன்னு இந்த அண்ணாத்தரை சொன்னது மாதிரி தம்பி சீமானும் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார். ஆனாலும் தங்கை காளியம்மாள் முடிவை நான் வரவேற்கிறேன். ஒரு தமிழன் என்ற முறை நாங்கள் வர முடியாது அந்த இடத்துக்கு. கோடி கோடியை கொட்டி குவித்தாலும் எட்டி பார்க்க மாட்டோம். திராவிடம் என்கின்ற பெயர் இருக்கிற எந்த கட்சியிலும். அதனால தான் 45 ஆண்டு காலமாக இந்த மொழிக்கு, இனத்திற்கு, நிலத்திற்கு, சமூக நீதி கோட்பாட்டிற்கு காந்தியடிகளுக்கு அடுத்து தமிழ்நாட்டிலே ஒரு புதிய காந்தியடிகளாக அவர் நினைத்திருந்தார் சட்டமன்றத்துக்கு போயிருக்க முடியும், நாடாளுமன்றத்துக்கு போயிருக்க முடியும், ஒன்றிய அமைச்சராக இருக்க முடியும். குறைந்த அளவு ஒரு 4 தலைமை அமைச்சர்கள், நரசிம்மராவை எடுத்துக்கொள்ளலாம், அடுத்து விபி சிங் எடுத்துக்கொள்ளலாம், அதுக்கடுத்து நம்முடைய மன்மோகன் சிங் எடுத்துக்கொள்ளலாம், இன்றைக்கு இருக்கக்கூடிய நரேந்திர மோடியும் எடுத்துக்கொள்ளலாம். 4 பிரதமர்களோடு நெருக்கமான தொடர்பில் இருந்தவர் தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள். நினைத்திருந்தால் எங்காவது ஒரு மாநிலத்திற்கு ஆளுநராக கூட போயிருக்க முடியும். அவற்றையெல்லாம் துச்சம் என மதித்து தூர உதறி தள்ளி என் சமூகம் உரிமை பெற வேண்டும், குறைந்தபட்ச சமூக நீதி அடிப்படையிலே, கல்வியிலே, வேலை வாய்ப்பிலே 20 விழுக்காடு என் மக்கள் பெற வேண்டும். எல்லா சமுதாய மக்களும், தமிழ் சமுதாய மக்கள் 100 விழுக்காடு இடப்பங்கீடு கிடைக்க வேண்டும் என்கின்ற அந்த உன்னத கொள்கைக்காக, கோரிக்கைக்காக
சட்டமன்றத்தை எட்டி பார்க்காமல் இன்றளவும் இருக்கிற ஒரு பச்சை தமிழர், தூய தமிழர், மண்ணின் மைந்தர், வேளாண்குடி மக்களின் தலைவர் மருத்துவர் ஐயா தலைமையில் இயங்குவோம். இயலாவிட்டால் கடை விரித்தோம் கொள்வாரில் என்று இழுத்து மூடிவிட்டு பட்டி கடை வைத்து பிழைத்துக் கொள்வோம். இல்லையே குழியை தோண்டி படுத்து மண்ணை மூடிக்கொள்ளும், இவ்வளவுதானே. ஆனா அநாகரிகமான அரசியல். சீமான் அவர்களே, இந்த பதிவுகளை எல்லாம் பாருங்க. இந்த இடும்பாவனம் கொடும்பாவனம் போடுற பதிவு, இந்த சாட்டை சேட்டை துறைமுருங்க பேசுற பேச்சு, நேற்று தாளையத்துல கலவரம் வெடிச்சிட பார்த்தது. கொஞ்ச நெஞ்ச வாக்கு விழ வேண்டியது போய் கொட்டி கவுத்து விட்டு வந்துருவான் அந்த சாட்டை துறைமுருகன். எனவே கவனமாக அரசியலை முன்னெடுங்கள் என்று இன்றைக்கும் உங்கள் மீது இருக்கிற அன்பு உணர்வோடு சீமான் அவர்களே, உரிமை உணர்வோடு ஒரு மூத்தவன் என்ற முறையிலே வேண்டுகோள் வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.